ஹாய், சமையல் பார்க்கலாம். சாதம் ஆயிடுச்சு. வெள்ளை மூக்கடலை சன்னா குழம்பு, குருமா குழம்பு. அது எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிடுச்சு. பட்டை, சீரகம், சோம்பு, 2 லவங்கம், கிராம்பு. ஆனி நல்லா வதங்கட்டும். வெள்ளை முக்கால் நைட்டில் ஊற வச்சு வச்சுட்டா நல்லா ஊறி போகும். சாம்பார் தூள், தயிர், அப்புறம் குருமா குழம்பு வைக்கும்போது பட்டாணிக்காய், மூக்கடலையை, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு 1 கப் தயிர் விடணும். இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு. இதுக்கு மசாலா தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், மெழுகு எல்லாம் எண்ணெயில் வதக்கி அரைச்ச மசாலா. மசாலா அதிகம் வதக்கணும்னு எனக்கு தேவையில்லை. எல்லாம் பொருளெல்லாம் எண்ணெயில் விட்டு வதக்கிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் குழம்பு ரெடி. குழம்பெல்லாம் இப்போ கூட்டி வச்சிடுச்சு. உப்பு, கல் உப்பு, திருப்பி இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மெத்தட் சொல்கிறேன். கொட்டையை நைட்டில் ஊற வச்சிடணும். நல்லா ஊறி போகுது. அதுக்கு மசாலா தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், சீரகம், லவங்கம், அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், ஒரு பட்டை, லவங்கம் போட்டு தாளிப்பில் சீரகம் போட்டு சோம்பு போட்டு தாளித்து கொட்டி போட்டு வதக்கி 1 கப் தயிர், மசாலா பொடி எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வதக்கணும் மாதிரியே மசாலா, அந்த மசாலா எடுத்து குக்கர் போட்டு மூடி போட்டு குழம்பு ரெடி. சில பேர் அப்படியே பச்சையோட அரிசி ஊற்றிடுறாங்க. அது குழம்பு டேஸ்ட் வர்றதில்ல. மசாலா வதக்கி அரிசி ஊற்றி பாருங்கள், டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டால் குழம்பு ரெடி. குருமா குழம்பு ரெடி, சன்னா குழம்பு. பாய் பாய், see you. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டே பண்ணுறதில்ல.